வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். ஆந்திராவினுடைய சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது லோக்சபா தேர்தலோட நடந்து முடிஞ்சது. ஸோ பெருவாரியான இடங்களை பிடித்து தெலுங்கு தேசம் பார்ட்டி அண்டு ஜனசேனா இவர்கள் அடங்கிய கூட்டணி ஆட்சியப்படுத்திருக்கிறாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப ரொம்ப கம்மியான இடத்துல தான் வந்துட்டு அவர்களால் ஜெயிக்க முடிந்தது. எதிர்க்கட்சி வரிசை கூட இல்லாத நிலைமையில தான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய நிலைமை இன்னும் பரிதாபகரமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இந்த பக்கத்தில் தெலுங்கு தேசம் அண்டு ஜனசேனா இவர்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு சிறப்பாக அவர்களினுடைய ஆட்சி, அவர் சிஎம்மாக இருக்கும்போது என்ன விஷயங்கள்லாம் பண்ணி எதிர்க்கட்சி தலைவர் அட்டாக் பண்ணாரோ அது எல்லாத்தையும் சந்திரபாபு நாயுடு பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் 6 மாதத்தை கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டினுடைய செயல்பாடு இப்போ எப்படி இருக்குது, இன்னைக்கு டேட்டில் எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக்பால் அவர்கள் கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது ஆட்சியில் யாருக்கு எவ்வளோ சீட் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாக இருக்கக்கூடிய 175 இடங்களில் என்டிஏ 164 இடங்களில் இருக்கிறாங்க. அதில் தெலுங்கு தேசம் பார்ட்டி 135, ஜனசேனா பார்ட்டி 21, பிஜேபி 8 இடங்கள் இருக்கிறாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 11 இடங்கள் இருக்கிறாங்க. ஸோ 6 மாதத்தை கடந்து அந்த கவர்மெண்ட் போயிட்டு இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு எதிரான அலை, எதிர்கட்சிகளினுடைய செயல்பாடு, இது எல்லாத்தையும் பொறுத்து ஜன்லோக்பால் அவர்கள் தற்பொழுதைய நிலவரம் எப்படி இருக்குது, இன்னைக்கு டேட்டில் ஆந்திராவில் எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக்பால் அவர்கள் கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு டேட்டில் தேர்தல் நடந்தது அப்படின்னா என்டிஏ 144 149 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 26 31 இடங்களையும், மற்றவர்கள் 0 1 இடத்தையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வருடத்தில் சில இடங்களை வந்துட்டு என்டிஏ இழக்கிறார்கள் அப்படின்றத கவனிக்க முடிகிறது. இந்த ஒரு வருட ஆட்சியினுடைய அதிருப்தி மக்கள்கிட்ட லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றத நம்ம இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் வழியாக பார்க்கும் பொழுது, ஆனாலுமே பெரிய அளவில் மாற்றம் நிகழவில்லை அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது. 11 சீட் பிடித்தவங்க இன்னைக்கு 30 சீட் வரைக்கும் வந்திருக்கிறாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்றத கவனிக்க முடிகிறது. இதுதான் வந்து ஆந்திராவில் 6 மாதம் பிளஸ் இந்த காலகட்டத்திற்கான மக்களினுடைய மனநிலைமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமாக பார்க்க முடிகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.